பாகிஸ்தான் கேப்டன் ஃபாத்திமா தான் இந்தியாவுக்கு தோத்து போன மேட்சை ஜெயிக்க வச்சாங்க. ஒரு சின்ன தப்பு. அதனால மகளிர் உலக கோப்பையில் அவங்க ரொம்பவே சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அண்ணே ஒரு தடவை மறுபடியும் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் போட்டி நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு. இந்த தடவை மகளிர் அணி தான் களமிறங்கினாங்க. ஆனால் முடிவு அதே தான். ஆசிய கோப்பையில் நம்ம இந்திய ஆண்கள் டீம் பாகிஸ்தானை 3-0 துவம்சம் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இப்போ மகளிர் உலக கோப்பையிலையும் இந்திய அணி நம்ம இந்திய பெண்கள் டீம் பாகிஸ்தானை மொத்தமாக போட்டு மிதிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா பாகிஸ்தானோட கேப்டன் ஃபாத்திமா தான். அவங்க தான் நம்ம இந்திய அணிக்கு இந்த மேட்ச்சில் ஜெயிக்க உதவி இருக்காங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பாருங்க, இந்திய மகளிர் அணி 50 ஓவரில் முதல்ல பேட்டிங் செஞ்சு 147 ரன்கள் எடுத்தாங்க. நம்ம இந்திய அணிக்கு அதிகபட்சமாக ரன் எடுத்தது ஹர்லின் டியோல் தான். அவங்க 46 ரன் எடுத்து ஒரு இன்னிங்ஸ் விளையாண்டாங்க. அதை தவிர பெரிய அதிரடியான ஆட்டத்தை நம்ம இந்திய பேட்ஸ்மேன் யாரும் ஆடலை. நம்ம டீம்ல இருந்த எந்த ஒரு வீராங்கனையும் பெரிய வெடி வைக்கல. கடைசியில் ரிச்சா கோஷ் மட்டும் வந்து 20 பந்துகளில் 35 ரன் அடிச்சு 3 பவுண்டரி 2 சிக்ஸர்னு போட்டாங்க. அப்படி போட்டு தான் இந்திய அணி 247 ரன் வரைக்கும் வர முடிஞ்சிச்சு. பாகிஸ்தான்ல ரொம்ப நல்லா பந்து வீசினது டயானா பேக். அவங்க 10 ஓவரில் 69 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இந்திய மகளிர் அணி 247 ரன் எடுத்துட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் டீம் 248 ரன் அடிக்க வேண்டிய நேரம். ஆனால் பாருங்க, பாகிஸ்தான்னா பாகிஸ்தான் தான். அது ஆண்கள் அணியா இருக்கட்டும், பெண்கள் அணியா இருக்கட்டும், ஆண்களோட ஆட்டமே மோசம்தான். ஆனால் அவங்க பெண்கள் ஆட்டம் அதை விட மோசம். அந்த கேவலமான ஆட்டத்தை தான் மறுபடியும் இந்த மகளிர் உலக கோப்பையில் நம்ம பார்த்தோம். நான் உங்களுக்கு சொல்றேன், 248 ரன்னை சேஸ் பண்ண வந்தாங்கல்ல, பாகிஸ்தானோட டாப் 3 விக்கெட் வெறும் 26 ரன்னுக்குள்ள விழுந்துருச்சு. முனிபா அலி அவுட், சதப் ஷம்ஸ் அவுட், ஆலியா ரியாசும் அவுட். மொத்தத்தில் மறுபடியும் ஒரு தடவை பாகிஸ்தான் மகளிர் அணி மொத்தமாக சரிஞ்சு போயிட்டாங்க. 4வது விக்கெட்டுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. 95 வரைக்கும் ஸ்கோர் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் டீம் எங்கேயுமே மீண்டு வரல. இந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் டீம் அடடா இந்திய டீமை ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் கூட வரல. நான் சொல்கிறேன், இந்தியா சார்பாக கிராந்தி கவுத் 10 ஓவரில் வெறும் 20 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாங்க. சினேரானா செமையா பந்து வீசினாங்க. தீப்தி சர்மாவும் சூப்பராக பந்து வீசினாங்க. நம்ம இந்திய மகளிர் அணி, நம்ம பெண்கள் டீம் பாகிஸ்தானை இந்த மேட்ச்சில் முழுசா போட்டு மிதிச்சிட்டாங்க. மொத்தமாக துவச்சி எடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பாகிஸ்தான் கேப்டன் ஃபாத்திமா டாஸ் போடும்போது தான் டெய்ல்ஸ் கேட்டதா சொன்னாங்க. ஆனால் ரெஃப்ரி என்ன சொல்லிட்டாருன்னா, ஹெட்ஸ் விழுந்து ஃபாத்திமா தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு. அந்த நேரத்தில் ஃபாத்திமா இல்லை நான் டெய்ல்ஸ் தான் கேட்டேன், ஹர்மன் பிரீத் தான் டாஸ் ஜெயிச்சாங்கன்னு சொல்லியிருந்தா ஒருவேளை ஹர்மன் பிரீத் முதல்ல ஃபீல்டிங் செஞ்சிருக்கலாம், பாகிஸ்தான் டீம் முதல்ல பேட்டிங்குக்கு வந்திருக்கலாம். அப்போ இந்த மேட்சோட ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே பாகிஸ்தான்னா ஒரு மோசமான நாடு. பாகிஸ்தான் மக்கள் எப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாகிஸ்தான் ஒரு தந்திரமான நாடு. அதனால அவங்க மக்களும் தந்திரவாதிகள் தான், ஏமாத்துறவங்க தான், நேர்மை இல்லாதவங்க தான். இன்னும் என்னென்ன கெட்ட வார்த்தை சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லலாம். பாருங்க, நீங்க ஏமாத்துனீங்கன்னா அந்த ஏமாற்றத்தோட விளைவு உங்க கண் முன்னாடி வரும். ஃபாத்திமா டாஸ் ஜெயிக்கிறதுக்கு ஏமாத்துனாங்க. டெய்ல்ஸ் கேட்டாலும் ஹெட்ஸ் விழுந்து டாஸை ஜெயிச்சிட்டாங்க. ஆனா மேட்சை ஃபாத்திமாவால ஜெயிக்க முடியல. அதனால தான் சொல்றது, வாழ்க்கையில எதை சாதிக்கணும்னாலும் நேர்மையா சாதிங்க, உண்மையோட சாதிங்க, உழைப்பால சாதிங்க. அதுதான் பாகிஸ்தான் மக்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் மக்களுக்கு அந்த விஷயம் ஒத்து வர மாட்டேங்குது. அதனால தான் இந்த மகளிர் உலக கோப்பை மேட்ச்ல நம்ம நாட்டுக்கு, இந்துஸ்தான் நாட்டுக்கு வெற்றி, பாகிஸ்தானுக்கு தோல்வி. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.